அதாவது ஜம்மு கசர் செய்வதன் முறையை சொன்னீர்கள். அதே போன்று சுபுகு தொழுகைக்கு அது போன்ற சலுகைகள் உண்டா? ஏனென்றால் சுபுகு நேரத்தில் சில நேரங்களில் தொழ முடியவில்லை. எனது வேலை முடிவு நேரம் நள்ளிரவு 12 மணி. அதன் பிறகுதான் ரூமுக்கு வந்து சேருகிறேன். அதன் பிறகு ரூம் வேலைகளை செய்து முடித்துவிட்டு சுபுகு தொழுகை நேரத்துக்காக காத்திருக்கும் சமயத்தில் ஒரு சில நேரங்களில் தூக்கம் போய் விடுகிறது. இதற்கு சரியான விளக்கம் தரவும்னு கேட்குறாரு. அதாவது தொழுகையில் வந்து ஜம்மு கசர் என்பது வந்து சுபுகு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டால் இருக்கிறது 2 ரக்காத்து. அதில் கசர் பண்ணி அது 1 ரக்காத்து ஆக்க முடியாது. அதனால் சுபுகு தொழுகைக்கு வந்து குறைத்து தொழுவது என்பதும் மார்க்கத்தில் இல்லை. அதை இன்னொரு தொழுகையோட சேர்த்துக்கிட்டு தொழுகிற ஜம்மு பண்ணுறோம்ல, அதுக்கு இருக்கான்னு கேட்டால் ஜம்மு என்றாலேயே 2 செட்டு தான். லுஹர் அசர் ஒரு செட்டு, மகரிப் இஷா ஒரு செட்டு. மகரிப்போட இஷாவை சேர்க்கலாம், இஷாவோட மகரிப்பை சேர்க்கலாம், லுஹரோட அசரை சேர்க்கலாம், அசரோட லுஹரை சேர்க்கலாம். இதுக்கு தான் ஜம்மு சொல்லப்பட்டிருக்கே தவிர ஃபஜ்ர் வந்து சிங்கிளாக தான் நிறுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு ஜம்மு செய்கிற மாதிரியான ஒரு வழிமுறை ரசூலுல்லாவால் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. அதனால சுபுகுன்னா சுபு மட்டும்தான், அது 2 ரக்காத் தான் தொழுவணும். அது அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும். அதில் வந்து உங்களுக்கு சலுகையெல்லாம் கிடையாது. நீங்கள் மிஞ்சி போய் ஒரு நாளைக்கு அசல் தூங்கிட்டீங்கன்னா தூக்கத்துக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது. மன்னாம அனி சலாத்தே நசியா பள்ளி சல்லிஹா இதா அக்கரஹா. ஒருத்தர் தொழுவாமல் தூங்கி விட்டார் என்று சொன்னால் எப்போ எந்திரிக்கிறார் அப்படி தொழுவட்டும். அது மாதிரி உள்ளவருக்கு நீங்கள் வந்துட்டீங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுபுக்காக காத்திருக்கும் போதே தூங்கிடுறீங்க, தொழுகைக்கு வெயிட் பண்ணியிருக்கும் போது தூங்கிடுறீங்கன்னு சொன்னால் அது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நீங்கள் என்ன செய்யணும், எப்போ மறுபடியும் எந்திரிக்கிறீங்களோ அப்போ என்ன செய்யணும், தொழுதுறணும். அது கலாவாக்கின குற்றம் வராது. அதே நேரத்தில் வந்து முடிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா தொழுதுட்டு படுத்த வேண்டியதான். அப்போ இந்த தொழுகை சுபுகு தொழுகைக்கு வந்து குறைச்சி 1 ரக்காத்தும் கிடையாது. முன்கூட்டியே தொழுகிறது வேற தொழுகை சேர்த்துக்கிட்டு தொழக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. அது சலுகை கிடையாது. நீங்கள் அந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும். உங்களை மீறி நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான்.